வைக்காதேன்னா எனக்கு தானே வந்துடுறது. நான் என்ன பண்ணேன்? சென்டரா இல்லையா? சொத்து பரிவர்த்தனை, கேஷ் டெபாசிட், பத்திரங்கள் மற்றும் விபத்துகளை வாங்கியிருக்கிறீர்களா? எதையும் மறைக்க வேண்டாம். ஏனென்றால் எங்களுக்கு எல்லாம் தெரியும். வருமான வரித்துறையின் நோட்டீஸுக்காக காத்திருக்க வேண்டாம். உங்களுடைய அட்வான்ஸ் வரியை நேர்மையாக இம்மாதம் 15ஆம் தேதி தாங்கிச் சொல்லுங்கள். சவுண்டு என் கையை வலிக்கிறதுல எனக்கு போட. நான் அப்புறம் எப்படி ப்ரோக்ராம் எப்படி பார்ப்பேன்? நான் ஐயோ, நான் அப்புறம் எடுக்கிறேன்டா ப்ளீஸ்டா. ஐயோ, நான் ப்ரோக்ராம் பார்க்க முடியாது. கை ஷோல்டர் வலிக்கிறது எனக்கு. வளன் பங்குவசி கார்த்திக். வணக்கம் நேயர்களே, நம்பிக்கை நிகழ்ச்சி மூலமா உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்பிக்கையோடு இருந்த வாழ்க்கையில எதையும் சாதிக்கலாங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கையின் சீக்கிரட்னு சொல்லலாம். அப்படி நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் கார்த்திக் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். சந்திக்கலாமா? வணக்கம் கார்த்திக். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க கார்த்திக். எப்பவுமே அப்படிதான் சந்தோஷமா இல்லையா? கார்த்திக் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எம்பிள் என்ன படிச்சீங்க? இங்கிலீஷ் படிச்சீங்களா? இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நல்லா படிப்பீங்களா? சுமாரா எவ்வளவு பர்சன்ட் வாங்குனீங்க? சூப்பர். அப்ப பிஜி என்ன பண்ணீங்க? எம்ஏ பண்ணீங்களா? எந்த காலேஜ் உங்களோட? பார்த்துக்கோ, என்ன கேவலம். பிஎல்ஐல காலேஜ்ல. ஓகே. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஓகே. மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல பண்ணீங்க. இது நீங்க ரெகுலர் பண்ணீங்களா கரஸ்பாண்டன்ஸா? மற்றதெல்லாம் ரெகுலர் காலேஜ். ஓ, ஓகே. அப்போ வந்து நல்லா இருந்த, ஜாலியா இருந்ததா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்களா? கார்த்திக், இந்த டிக்கெட் உங்களுக்கு எப்போ ஏற்படுச்சு? சின்ன வயசு ஏற்படுச்சா இல்லை பிறக்கும் போதே இருந்ததா? பிறக்கும் போது இப்படிதான் பிறந்தீங்களா? 8 months பிறந்தது. ஓகே. இது எந்த ஏஜ்ல கண்டுபிடிச்சீங்க கார்த்திக்? 3 வயசுலயா? இதுக்கான ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்களா?